எழில் சுடர் சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. எழில் வந்து தாலி கட்டிட்டாப்பில் சுடருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து எழில் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து என்ன அப்படியே இந்துமதி நடந்து வர்ற மாதிரிக்கே இருக்கே அப்படின்னு சொன்னாலும் பாட்டி வந்து சேரீயில் பார்த்துட்டு இப்போ தான் பார்க்கல அழகாக இருக்க, சூப்பராக இருக்க, இந்த புடவை வந்து உனக்கே எடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க. இவ வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே கடுப்பாக வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு மனோகரி வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து நீ வந்து என்ன இப்படி குழந்தைங்க கூட விளாண்டுக்கிட்டு இருக்க, முதல்ல வந்து காஃபி போட்டு வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னோன்னே அதான் செல்வி கொடுத்துருவாள்ல அப்படின்னு. செல்வி கொடுத்ததும் நீ கொடுக்குறதும் ஒன்றாயிடுமா, அவங்க வந்து ஏனோ தானேன்னு கொடுப்பேன், நீ கொடுத்தேன்னா வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அக்கறையாக எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல அப்படின்னோன்னா அதுவும் கரெக்டு தான், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டுக்கிறதுக்கு வந்து சுடர் வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் கேப்பில் வந்து எழில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்து பக்கத்தில் ஃபோட்டோவில் வந்து மாலை தூவிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மனோகரி வந்து லைட்டாக வந்து அந்த கையில் உள்ள பொருளை வந்து தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டோன்னா சுடரோட ஃபோட்டோ வந்து லைட்டாக வந்து புகை வர்ற மாதிரி ஆகிடுது. அந்த சமயத்தில் கரெக்டாக இதை பார்த்துட்டு வந்து எழில் வந்து வேகமாக வந்து இந்து ஃபோட்டோவை காப்பாற்றலான்ட்டு போகிறாங்க. ஐயா அவசரப்படாதீங்க அப்படின்னு ராமையா வந்து தடுத்துடுறாங்க. கையெல்லாம் புண்ணாயிடும், சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தடுத்துடுறாங்க. இதை வந்து இந்து ஃபோட்டோவை பார்த்து இந்த நிலமையில் இருக்கிறத பார்த்து வேகமாக ஓடி வந்து வெறும் கையை வச்சே வந்து ஃபோட்டோவை வந்து நல்லபடியாக காப்பாற்றிடுறாங்க நம்ம சுடர். அதை பார்த்தோன்னே வந்து என்ன இவ இப்படி காப்பாற்றிட்டாலே அப்படின்னு மனோகரி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க சுடர், வேண்டாம் விட்டுரு அப்படின்னு இந்து ஃபோட்டோவை போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ராமையா வந்து தண்ணியை ஃபோட்டோ மேலே வந்து போட்டு காப்பாற்றிடுறாப்புல ஃபோட்டோவை. இந்த பக்கம் சுடர் கையெல்லாம் வந்து புண்ணானதை பார்த்துட்டு தவிக்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டேன், ஏமா கையெல்லாம் புண்ணாயிடுச்சு பாரு அப்படின்னோன்னா ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், லைட்டாக தான் இருக்குது, அதெல்லாம் கிடையாது, கை வந்து பத்திரமா இருக்கணும் இல்லையா, வா வந்து போய் வந்து ஆயின்மெண்ட் போட்டு விடுப்பா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து சுடர் கையை பிடிச்சிட்டு மாடிக்கு வந்து முதல்ல எழில் ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. எழில் அது வந்து எதுவுமே தெரியாமல் இந்த பக்கம் வந்து மனோகரி வந்து என்னடா நடக்குது இங்கே, நம்ம எது செஞ்சாலும் வந்து இவளுக்கு சாதகமாகவே போகுதுன்னு கடுப்பில் இருக்காங்க. போயிட்டு வந்து மருந்து உட்கார சொல்லி முதல்ல எழில் ரூமில் உட்காடுறாங்க. ஆனால் ஃபோட்டோ தான் கீழே இருக்கு, அதனால் வந்து தைரியமாக வந்து உட்காந்துட்டு கையை காட்டு இவ்வளோ புண்ணாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து தன்னோட வந்து மேலே போட்டிருந்த அந்த துண்டை வந்து போட்டிருந்ததை அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டுட்டு பார்த்தா பாரு என்ன இப்படி பண்ணி வச்சுருக்க, கை பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு. எனக்கு தெரியும் சார், அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எவ்வளோ எமோஷன்னு, நீங்கள் அவங்கள வந்து அதில் வந்து ஃபோட்டோவாக பார்க்கல, அவங்க உங்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால தான் நான் வந்து என்ன கை போனாலும் பரவாயில்ல, இது புண்ணு ஆறிடும், ஆனால் ஃபோட்டோ வேறு இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறப்ப பார்த்துட்டு உண்மையை சொல்லணும்னா உனக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ எவ்வளோ முக்கியங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கு பார்த்தியா, அது மட்டும் இல்லை ஒவ்வொரு தடையும் வந்து நீ வந்து என் மனசில் வந்து உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் சார், இல்லை எனக்கு கூட வந்து அந்த ஃபோட்டோவை எப்படி வந்து காப்பாற்றணும்னு தெரியாமல் நான் வந்து அப்படியே ஸ்டக்காக சில மாதிரி நின்றுட்டேன், ஆனால் நீ தான் சாமர்த்தியமாக வந்து எனக்கு வந்து ஃபோட்டோவை காப்பாற்றி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு கை பாரு எவ்வளோ புண்ணாக இருக்குன்ட்டு ஆயின்மெண்ட் போட்டு விட்றாங்க. இந்த பக்கம் வந்து மெலடி சாங் மாதிரி ஒன்று போட்டு விட்றாங்க. அடுத்தது வந்து கீழே வந்து இந்து வந்துடுறாங்க. வந்தோன்னா அந்த குட்டி பாப்பா கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. கார்டனில் விளாண்டுட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பூஜை செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து மேலே தாம்பூலத்தட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி வந்து சட்டையை எழில் வந்து இந்த சட்டை அழுக்காக இருக்குது அப்படிங்கிறனால வந்து இன்னொரு சட்டையை எடுத்து தோளில் வந்து துண்டை போட்டுட்டு போகிறாங்க. அதில் தான் வந்து தாலி வந்து இருக்குது. சரின்ட்டு மாடிக்கு போயிட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு போய் அந்த துண்டோடு சேர்த்து வந்து தாம்பூலத்தட்டை வந்து இப்படி தட்டி விடுறாங்க. தட்டி விட்றப்போ மேலேருந்து கரெக்டாக வந்து சுடர் கழுத்தில் வந்து தாலி விழுந்துருது. விழுந்ததுக்கப்புறமேட்டு கீழே எழில் வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்துடுறாரு. ஆனால் கழுத்தில் தாலி விழுந்தது எதுவுமே தெரியாமல் பாலை வச்சுக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு கூட வந்து சுடர் வந்து ஆசையாக விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கீழே பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பூஜை செஞ்சுட்டு இருக்கப்போ வந்து எழில் பக்கத்தில் வந்து பாலை உருட்டி விட்டுருது அந்த குட்டி பொண்ணு. உடனே சுடரும் ஓடி வந்து வேகமாக வந்து பாலை எடுக்கிறாங்க. அப்போ பால் எடுக்கிறப்போ வந்து எழில் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு இந்துமதி ஃபோட்டோ கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து சுடரும் வந்துடுறதுனால ஆசீர்வாதம் சுடரோடு சேர்த்து கழுத்தில் தாலியோட எல்லோரும் கல்யாணம் ஆன மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போயும் வந்து சுடர் வந்து அந்த தாலியை பார்க்கல. பார்த்துட்டு எழில் வந்து கோவப்பட்டு பலாரம் அடிக்க போகிறான் கிட்டக்க போனதுக்காக அப்படின்னு மனோகரி நினச்சிட்டு இருந்தா. இந்த பக்கம் எழில் வந்து சுடரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. சுடரும் தனக்கு தாலிக்கு கழுத்தில் இருக்கிறது தெரியாமல் அவரும் சந்தோஷமாக ஏதோ சின்ன பொண்ணு விளாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு மறுபடியும் பாலை எடுத்துகிட்டு வந்து
போய் வந்து கார்டனில் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து குனிகிறாங்க பால் எடுக்கலான்ட்டு. அப்போ தான் கழுத்தில் ஒன்று தொங்குது. என்ன இது, இந்த தாலி வந்து நம்ம ரூமில் இருந்த தாலியாச்சு, இது எப்படி நம்ம கழுத்தில் வந்துச்சுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கப்ப கரெக்டாக வந்து ஜோசியர் வந்துடுறாப்புல. வந்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிறப்ப, இல்லை சாமி அப்படின்னு கேட்குறப்ப, அப்புறம் எப்படி கழுத்தில் தாலி, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இதை கயட்டிடலான்ட்டு கயட்ட போகிறாங்க. அவசரப்பட்டு கயட்டாதம்மா, இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன் கழுத்துக்கு வந்திருக்கு, இதை வந்து நீ கயட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னோன்னா, அதுக்காக நான் வந்து இதை வேறு ஏதாவது செயின் மோதிரம்னா நான் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது நியாயம், கயிறுன்னா இதை தாலியை எப்படி சாமி கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோன்னா, நீ கயட்டினா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்னோன்னா ஒன்றும் புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.